இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அனிருத் ரவிச்சந்தர் மியூசிக்கில் அக்டோபர் 19 2023 ரிலீஸ் ஆன லியோ. இந்த படத்தில் விஜய், த்ரிஷா, சஞ்சய் தத், அர்ஜுன், மன்சூர் அலிகான் இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் விஜய் வந்து ஒரு காஃபி ஷாப் வச்சு நடத்திக்கிட்டு வர ஒரு ஃபேமிலி மேனாக காமிச்சிருப்பாங்க. த்ரிஷாவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 12th படிக்கக்கூடிய ஒரு பையன் அண்ட் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு மாதிரி ஒரு குட்டி குழந்தைய ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவரோட லைஃப் ஒரு பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஒரு காஃபி ஷாப் வச்சு நடத்துகிறாரு. தன்னோட ஃபேமிலியை வந்து ஒரு ஹாப்பியாக ரன் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் சீனில் வந்து கழுதை புலி ஹயனா இருக்குல்ல, அது வந்து காட்டிலேருந்து தப்பிச்சு வந்துருச்சு. அதை வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. அப்போ இவர் வந்து போவார். ஆல்ரெடி இந்த மாதிரி வேலை ஏதோ பார்த்துருப்பார் போல், அதனால தானே அவங்கள கூப்பிட்றாங்க. அப்போ போவாங்க அந்த மயக்க ஊசிலாம் கொடுப்பாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட உதவியோட. ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிச்சிருக்கிறது கௌதம் மேனன். இப்போ ஓகே, அந்த ஊசியை போட்டு அதை வந்து மயக்கமடைய செஞ்சு கொண்டு போய் திருப்பி போய் வனத்துறையினர் வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஓகே, முடிஞ்சிடும். இது ஹயனா வந்து கீறி வச்சுருக்கோம் இவரோட முதுகில். அப்போ அந்த ஷர்ட்டு வந்து கொஞ்சம் இதாயிரும். இவர் போகிறவர் என்ன பண்ணுவார், ஹயனாவெல்லாம் அடக்கி இடக்கி இது பண்ணிவிட்டு கடைசியில் ஒய்ஃபுக்கு வந்து பயப்படக்கூடிய ஒரு ஹீரோ மாதிரி இருப்பார். ஐயோ, சட்டை வந்து வந்து கல்யாண நாளைக்கு கிஃப்ட் பண்ணதே, அது வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வேறு ஷர்ட் மாற்றுவார். அவர் ஒரு காஃபி ஷாப் போகிற மாதிரி காமிப்பாங்க. அப்படி இருக்கும். தன்னுடைய ஃபேமிலியை நல்லா ஹாப்பியாக கொண்டு போகிற ஒரு ஃபேமிலி மேனாக காமிச்சிருப்பாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கோம். இதில் இடையில என்ன ஆகும்னா, இவங்க காஃபி ஷாப்பில் தன்னோட பொண்ணோட இவர் இருப்பார் ஹாப்பியாக. இந்த பாட்டு தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் அந்த சாங்கை போட்டுக்கிட்டு அவர் வாட்டில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். அதுவும் இந்த கருகரு கருப்பாயி அதுக்கு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. இந்த சீனில் என்ன காமிப்பாங்க அப்படின்னா, சாண்டி அண்ட் அவங்களுடைய டீம் அவங்க எல்லாரும் இந்த கொள்ளையடிக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி கேரக்டர்கள் நடிச்சிருப்பாங்க. அவங்க வருவாங்க. வந்துட்டு மிஸ்கின் இருப்பார் அதில் கொஞ்சம் முக்கிய கேரக்டராக வருவாங்க. இந்த காஃபி ஷாப்பில் நுழைஞ்சி இவங்க ஆல்ரெடி க்ளோஸ்டுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. உள்ளே வருவாங்க. வந்துட்டு அந்த காசெல்லாம் எடுக்கணும் இல்லையா, எடுக்கிறதுக்காக வந்து உட்காந்துருப்பாங்க. இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த குழந்தைய மிரட்டி காசு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து இவங்களுக்கு பிடிக்காது. இன்னொன்று, அவங்க கடையை வேலை பார்க்கக்கூடிய இந்த ஜனனி இருப்பாங்க, அந்த பொண்ணையும் ஒரு மாதிரி அத்துமீறலாக பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதில் விஜய்க்கு வந்து பிடிக்காது. அப்போ சொல்லிடுவாங்க, இந்தாங்க காசுலாம் நான் தரேன், நீங்கள் வந்து இடத்த வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது என்ன ஆயிருன்னா, அவனுங்க போக மாட்டானுங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு போகாதனால என்ன ஆயிருன்னா, தேவையில்லாமல் அடி வாங்குவானுங்க. அடி வாங்கினதில் என்ன ஆயிருன்னா, அவனுங்க கொண்டு வந்து துப்பாக்கியே எடுத்து தன்னோட பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரையும் சுற்றுவார். இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இவர் சுட்டது கரெக்டாக எல்லாரையும் நெத்தி பொட்டில் சுட்டுப்பார் கரெக்டாக. அது என்ன ஆயிரும்னா, கேஸ் நடக்கும். அது எப்படி நார்மலாக கன்னை யூஸ் பண்ண தெரியாத ஒருத்தனால கரெக்டாக நெத்தி பொட்டை பார்த்து இப்படி சுட முடியும் அப்படின்னு ஒரு கேஸ் போகும். அப்போ விஜய்கிட்ட கேட்கும்போது இவர் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, வைக்காது, இதெல்லாம் சொல்லிடுவார். ஓகேன்னா அந்த கேஸ் அப்படியே இருக்கும், போயிடும். இவர் வந்து ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு சீனில் காமிப்பாங்க. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது, வைக்காதுன்னு சொல்லி அழுகலாம் செய்வார். ஓகேன்னு கொஞ்ச நாள் அப்படியே தனியாக இருக்க சொல்லிடுவாங்க. இருந்துட்டு நார்மலாக அவரோட லைஃப் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருவார். என்னன்னா, இடையில ஒரு ரவுடி கும்பல் ஒன்று வரும். இது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஆக்சுவலாக அவங்க வந்து வேறு ஒரு மாநிலத்தில் தான் இருப்பாங்க. அப்போ இங்கேருந்து போனவங்க, லியோ நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்பார். கேட்டோன்னே, லியோவா, யாருங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதில் என்ன ஆகுனா, ஆல்ரெடி இவர் லியோ தான் இவரோட பேர். இந்த படத்தில் ஒரு பெரிய ரவுடி டீமில் இவர் இருந்திருப்பார். அந்த சஞ்சய் தத்துன்னு சொன்னோம் இல்லையா, வில்லன், அவருடைய பையன் தான் இந்த லியோ. அவர் ஆல்ரெடி பெரிய ரவுடியாக இருந்திருப்பார். போலீஸ்காரங்க கூட பார்க்குறதில்ல, அடிக்கிறது, வைக்கிறது, இந்த போதை மருந்துகள் கடத்துறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறையா பார்த்துருப்பாங்க. சரிங்களா. ஆனால் இவர் எதனால இங்கே வந்திருக்காரு அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒன்று காமிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தவர் அந்த சஞ்சய் தத் இருக்கார் இல்லையா, அவருக்கு என்னென்னா, தன்னுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்ட்ராலஜி ஜோசியம் பார்ப்பாங்க இல்லையா, அதில் பார்த்துட்டு அதுக்கான பரிகாரம்லாம் பண்ணக்கூடியது. அந்த டயத்தில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இரட்டையாக பிறந்தவர்களை வந்து நீங்கள் வந்து கொண்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லவும், இவன் அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்த்துட்டு இருந்தவன் கடைசியில் தன்னோட பிள்ளைங்களே, அதாவது விஜய் ஆனால் அவங்களுக்கு தங்கச்சியாக வந்து மடோனா நடிச்சிருப்பாங்க, 2 பேரையும் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ மயக்க மருந்து கொடுத்து கட்டி போட்டிருப்பாங்க. ஒரு பாட்டு ஒன்று வரும், நான் ரெடி தான் வரவான்னு. அந்த சாங் முடிஞ்சதோடையே இந்த ஒரு புகையை ஒன்று தூவிட்டு ஸ்மோக் மாதிரி வரும். அதில் 2 பேரும் மயக்கம் அடைஞ்சிருவாங்க, கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. முழிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் தன்னோட தங்கச்சி வந்து கொல்ல போகிறாங்கன்னு. அவன் சொல்லுவான், அவங்க அப்பா சொல்லுவார்,
லியோ உன்னைய கொல்ல எனக்கு மனசு இல்ல. ஆனா, தங்கச்சிய வந்து நம்ம கொன்றுலாம் அப்படின்னு. அப்ப அவனுக்கு பிடிக்காது. "என்னது தங்கச்சிய கொல்ல போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "வேணாம் இந்த மாரி பண்ணாத" அப்படின்னு அவரும் எவ்வளவோ சொல்லி பார்ப்பாரு. கேட்க மாட்டானுங்க. கொல்ல போற சமயத்துல விஜய் வந்து நார்மலா ஒரு ஹீரோனா அப்படிதானே. எப்படி கட்டி போட்டு வச்சிருந்தாலும் கண்டிப்பா எந்திரிச்சு அடிச்சுருவாங்க இல்லையா? அப்ப வச்சு இது பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டு சூப்பரா இருக்கும் பார்க்கறக்கே. நல்லா எப்படி சொல்றதுன்னா, ஒரு ட்ரோன்ல வச்சு ஒரு கழுகு மூலமா நம்மளுக்கு ஒரு ஃபைட்ட பார்த்தா எப்படி இருக்கும்? மேலேருந்து ட்ரோன் கேமரா வச்சு அழகா எடுத்திருப்பாங்க. சூப்பரா இருக்கும் அந்த ஃபைட்டு. அப்ப அந்த மாரி போயிட்டுருக்கும். கடைசியில என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல அர்ஜுன் அர்ஜுன் வந்து விஜய்க்கு வந்து சித்தப்பாவா இருப்பாரு. அவர் என்ன பண்ணிருவாருன்னா அப்படின்னா, கடைசி டயத்துல அந்த மடோனாவ வந்து குத்திருவாரு. குத்தி கொலை பண்ணிருவாரு. எப்படியும் வா போயிரலான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. பட் அவங்களால முடியாது. இறந்து போயிருவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த இடத்தையே வந்து கொளுத்தி விட்டுருவாப்புல. யாரு? விஜய் வந்து கொளுத்தி விட்டுருவாப்புல. இந்த போதைலாம் இருந்தா தான்டா நீங்கலாம் இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொளுத்தி விட்டுருவாப்புல. வெடிச்சு இறந்துருச்சு. அந்த கூட்டம்லாம் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்கும். கொள்ளை கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்து அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும். அதில் லியோவும் செத்து போயிட்டாருன்னு வந்திருக்கும். பட் அவர் தப்பிச்சு வந்து இங்கே வந்து நல்லவர் மாதிரி த்ரிஷா வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பார். பட் இப்போ வந்து அவர் நல்லவராக தான் இருப்பார். அப்போ இந்த விஷயம்லாம் தெரிய வரும். அப்போ த்ரிஷா கேட்பாங்க, அப்போ நீ வந்து கெட்டவனா அப்படின்னு. இல்லை அந்த மாதிரினா எதுவுமே இல்லை அப்படின்னு இது பண்ணுவாங்க. லாஸ்ட்டில் இவங்களுடைய பசங்களையே இவங்க வந்து கொல்ல துணிஞ்சிருவாங்க. "நீ லியோ தானே ஒத்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, இவரு அவங்க பிள்ளைங்களையும், குடும்பத்தையும் காப்பாத்துறக்காண்டி நெறைய எஃபர்ட் போடுவார். போட்டுக்கிட்டு கடைசியில இவர் போவார், அந்த இடத்துக்கே போவார். போயிட்டு எல்லாரையும் அடிச்சு இது பண்ணிட்டு லாஸ்ட்ல சொல்லுவாரு, "நான் தான் லியோ. சரியா? ஆனா, நான் இப்போ லியோ இல்லைன்னு நானே ஒத்துக்கிட்டேன். அதனால இப்ப நீ வந்து கேட்டனால நான் லியோவா ஆக முடியாது. நான் லியோ தான். ஆனா, இப்ப என் குடும்பத்துக்காக நான் நல்லவனா தெரிஞ்சு வாழ்றேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த படத்துல இந்த இடையில இந்த "நீதானே லியோ, நீதானே லியோ" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறது மட்டும் தான் கொஞ்சம் ஜவ்வா இழுக்கிற மாரி இருக்கும். மத்தபடி படம் நல்லா தான் இருக்கும்.